அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்வதா ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இப்போது கேட்டது மிகவும் சக்தி வாய்ந்த காரியசித்தி ஆஞ்சநேய மந்திரம். தடைப்பட்ட அல்லது முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து கொடுக்கக்கூடியதே இந்த மந்திரம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனுமனுக்கு சாத்தப்படும் வெற்றிலை மாலையின் அற்புத சக்தியும் இதன் ரகசியமும் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். பக்தி என்றால் பல வழிகள் இருக்கலாம், ஆனால் சில வழிபாடுகள் நேரடியாக பலனை தரும். அப்படிப்பட்ட அதிசயமான ஒரு வழிபாடுதான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது. இது ஒரு சாதாரண பூஜை அல்ல, இது சீதையின் ஆசீர்வாதத்தை நினைவூட்டும் ஒரு தெய்வீக வழிபாடு. இதற்கு பின்னால் ஒரு புனித கதை உள்ளது. இலங்கையின் அசோகவனத்தில் சிறைப்பட்டிருந்த சீதாதேவியை தேடி அனுமன் புறப்பட்டார். அவருடைய பயணம் எளிதானது அல்ல. கடல் கடந்து சென்றார், அசுரர்களை வென்றார், பல தடைகளை தாண்டி இறுதியில் சீதையை கண்டார். அந்த தருணம் ஒரு பக்தனின் வெற்றி, ஒரு தூதனின் கடமையின் நிறைவு. அந்த தருணத்தில் ஸ்ரீராமர் கொடுத்த மோதிரத்தை அனுமன் சீதையிடம் கொடுத்தார். அதை பார்த்த சீதாதேவி பேரானந்தத்தில் மூழ்கினார். அனுமனை ஆசிர்வதிக்க விரும்பினார். ஆனால் அந்த நேரத்தில் அட்சதை இல்லை. உடனே அருகிலிருந்த வெற்றிலைகளை பறித்து அனுமன் மீது தூவி ஆசிர்வதித்தார். பின்னர் அந்த வெற்றிலைகளை மாலையாக கட்டி அனுமனுக்கு அணிவித்தார். அந்த தருணமே வெற்றிலை மாலை வழிபாட்டின் தொடக்கமாக அமைந்தது. ஏன் இந்த வெற்றிலை மாலை அனுமனுக்கு? இந்த மாலை சீதையின் ஆசீர்வாதத்தின் சின்னம். அதனால் அனுமனுக்கு இது மிக சிறப்பு. மற்ற தெய்வங்களுக்கு வெற்றிலை மாலை சாத்தக்கூடாது, தாம்பூலமாக மட்டுமே சமர்ப்பிக்கலாம். இப்பொழுது மாலை கட்டும் விதிமுறை. வெற்றிலை மாலை கட்டும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மட்டுமே கட்ட வேண்டும். காம்பு பகுதியை நீக்கிவிட வேண்டும். நடுவில் பாக்கு வைத்து கட்ட வேண்டும். வெறும் வெற்றிலை மட்டும் கட்டக்கூடாது. எத்தனை வெற்றிலை? தேவைக்கு ஏற்ற பலன். 9 வெற்றிலை மாணவர்களுக்கு படிப்பில் கவனம், நினைவாற்றல் பெருகும். 11 வெற்றிலை குடும்ப பிரச்சனை, வேலை சிக்கல் தீரும். 21 வெற்றிலை பணவரவு, திருமணம், சுபகாரியம் நடக்கும். 108 வெற்றிலை பெரிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி கொடுக்கும். இந்த மாலையை எந்த நாளில் சாற்றலாம்? சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் வரும் நாட்களில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது விசேஷம். தொடர்ந்து 9 வாரம் சாற்றினால் மிகுந்த பலம் கிடைக்கும். நைவேத்தியமாக தயிர் சாதம் படைப்பது சிறப்பு வாய்ந்தது. கிடைக்கும் பலன்கள்: வெற்றிலை மாலை சாற்றி வேண்டினால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை, நினைவாற்றல் அதிகரிக்கும். தம்பதியர் ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, பயம் நீங்கும், தன்னம்பிக்கை உயரும். மேலும் நவகிரக தோஷங்கள் விலகும். சனி பகவானின் பாதிப்பு குறையும். இறுதி உணர்வு: அனுமனை மனதார நம்பி வெற்றிலை மாலை சாற்றினால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். ஒரு உண்மையான பக்தனின் பிரார்த்தனை எப்போதும் வெற்றியே தரும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம ஜெய ராம, ஜெய ஜெய ராம. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.